இவர் என்ன முட்டாளா, முட்டையை எடுத்து உடைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு மட்டும் யாரும் அசால்ட்டா நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் அந்த முட்டையோட ஓடுகளை வச்சு ஒரு அழகான கிரியேட்டிவிட்டியை தாங்க செய்யறாங்க. அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியை செஞ்சு முடிச்சதும் கடைசியில நீங்களே பாத்தீங்கன்னா இவரை பாராட்டுவீங்க. அந்த அளவுக்கு செம அழகா அந்த முட்டை ஓட்டில கிரியேட்டிவிட்டி செய்வாரு. மகா நிறைய முட்டைகளோட ஓடுகள் எடுத்துட்டு அதுல கட்டிங் மெஷினை வச்சு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காருங்க. இவர் இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவிட்டி செஞ்சு வெளியில நல்லா சேல் பண்ணிட்டு வராருங்க. அதுல அவருக்கு நிறைய லாபமும் கிடைக்குதுங்க. கடைசியில அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியை எவ்வளவு அழகா செஞ்சு முடிச்சிருக்காருன்னு பாருங்க. ஆனா இவர் செஞ்சத ஒரு வீடியோவா எடுத்து போட்டா இவர் திறமையை பாராட்டி வெறும் 5 பேர் தாங்க லைக் பண்ணிருக்காங்க. நண்பர்களே, இவரை பாத்தீங்கன்னா ஆற்றோரமாக இருக்கிற கூழாங்கற்களை வச்சு நிறைய உருவங்கள் செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னைக்கு சிங்கத்தோட முகத்தை அந்த கூழாங்கற்களை வச்சு எவ்வளவு அழகா செய்வார்னு நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. அது எவ்வளவு அழகா இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு செம அழகா செய்வாருங்க. இது மாதிரி கூழாங்கற்களை வச்சு நிறைய உருவங்கள் செஞ்சு பழக கிட்டத்தட்ட 4 வருஷமா பயிற்சி எடுத்திருக்காருங்க. ஒரு கல்லை மாத்தி வச்சாலும் அந்த உருவம் பார்க்க அழகா தெரியாதுங்க. அதனால நல்லா கவனமா அந்த கற்களை அடிக்கிட்டு வராரு. கடைசியில எவ்வளவு அழகா அந்த உருவத்தை செஞ்சு முடிச்சிட்டாருன்னு பாருங்க. ஆனா இவர் செஞ்சத ஒரு வீடியோவா எடுத்து போட்டா இவரோட திறமையை பாராட்டி வெறும் 5 பேர் தாங்க லைக் பண்ணிருக்காங்க.